Welcome to Viji's Web Academy. In this session, we shall see CBSE NCERT Class 6 Vasant Lesson 4 and its exercises. Our sample videos are available at the YouTube channel South to North. Please subscribe to it. If you have any queries, you can visit my website www.vijis.co.in. Please mail me at vijiswebacademy@gmail.com or you can WhatsApp to this number. Now, let's move on with the lesson. Chand se thodi si gappe. Okay, so this is a sweet little poem regarding the moon. ஓகே, ஸோ இந்த போயம் வந்துட்டு மூணை பத்தின ஒரு போயம். இது வந்து ஒரு 10-11 சால் கி ஏக் லடுக்கி, ஒரு பொண்ணு. ஏக் லடுக்கி அப்படின்னா கேர்ள், 10-11 அப்படின்னா 10 to 11 years ஓல்டா இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு வந்து எழுதியிருக்க ஒரு கவிதை மாதிரி கவி வந்து நம்மளுக்கு எழுதி கொடுத்திருக்காங்க. ஓகே, சாந்த் சே தோடி சி. ஸோ தோடி சி அப்படின்னா லிட்டில் பிட் ஆஃப் சாட்டிங் வித் த மூன். கப்பே அப்படின்னா காசிப் பண்றோம் இல்லையா? ஸோ சாட் பண்றது, காசிப் பண்றது, எது வேணா நம்ம எடுத்துக்கலாம் மீனிங். ஸோ தட் இஸ் கால்டு கப்பே. ஸோ ஷீ இஸ் ஹேவிங் அ சாட் வித் த மூன். லெட் அஸ் ஸ்டார்ட் ரீடிங். गोल है खूब मगर आप तिरछे नजर आते हैं जरा. आप पहने हुए हैं कुल आकाश थारों जड़ा. सिर्फ मुख खोले हुए हैं अपना घोरा चिट्टा गोल मठोल. So let us stop till here. So let's go line by line. கோல் ஹே கூப். ஸோ கோல் அப்படின்னா என்னது? ரவுண்ட் இல்லையா? கூப் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு அந்த பௌர்ணமி நிலா பார்த்தா நல்லா ரொம்பவே வந்து ஃபுல் மூன் வந்து அப்படி ரவுண்ட் அண்ட் ஷேப்பா இருக்கும். அதுதான் வந்து கோல் ஹே கூப்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, மகர். மகர் அப்படின்னா ஆனால், பட் आप तिरछे नजर आते हैं जरा. சோ ஆப் நீங்க வந்து இங்க ஆப் அப்படிங்கிறது நிலாவை குறிக்குது இல்லையா? சோ நீங்க வந்து என்ன ஆகுறீங்க? யூ ஷோ யுவர் திரச்சே நசர். திரச்சே நசர் அப்படின்னா அந்த பிறை நிலான்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ நிலா வந்து சம்டைம்ஸ் வந்து என்ன ஆகும், அதோட ஃபுல் மூன்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து இட் வில் டிக்ரீஸ் இட்ஸ் சைஸ் அண்ட் கம் டு அந்த பிறை நிலா ஷேப்புக்கு வரும் இல்லையா? ஸோ அதை பார்த்துட்டு அந்த பொண்ணு சொல்லுது, ஆப் திரச்சே நசர் ஆத்தே ஹே ஜரா. ஸோ ஜரா அப்படின்னா எப்பவாச்சும் நான் பாக்குறப்பெல்லாம் நீங்க வந்து ஃபுல் ரவுண்டா இருக்கீங்க, அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நீங்க இந்த மாதிரி பிறை நிலாவா மாறிடுறீங்க. ஆப் பெஹனே ஹுயே ஹே குல் ஆகாஷ் தாரோ ஜடா. சோ ஆப் பெஹனே அடுத்த லைன்ல வந்து நிலா வந்து உடுத்தி இருக்கிற ஆடை, ட்ரெஸ் பத்தி வந்து பேசுறோம். ஓகே, பெஹனே ஹுயேனா the moon is wearing. What is the dress the moon is wearing? குல் ஆகாஷ். சோ குல் அப்படின்னா வந்துட்டு the whole sky. ஆகாஷ் அப்படின்னா அந்த ஆகாயம் இல்லையா? அந்த வானமே வந்து அதுக்கு வந்து ட்ரெஸ்ஸா இருக்கான். சோ இங்க எப்படி வந்து அந்த பொண்ணு இமேஜின் பண்றாங்க அப்படின்னா அந்த நிலா, அந்த ஃபுல் மூன் வந்து இட் இஸ் த ஃபேஸ் ஆஃப் த மூன். ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் அந்த ஃபுல் அதோட ட்ரெஸ் பார்த்தோம் அப்படின்னா குல் ஆகாஷ், த ஹோல் ஸ்கை வந்து இந்த நிலாவோட ட்ரெஸ் மாதிரி இருக்கு. ஸோ அந்த ட்ரெஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்னா, யூனோ ஸ்கைல என்ன இருக்கும், நம்மளுக்கு வந்து நிறைய ஸ்டார்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ தாரோ ஜடா. ஸோ தாரோ அப்படின்னா ஸ்டார்ஸ். ஓகே, சோ ஜடா அப்படின்னா இட் இஸ் எம்பெடட். நல்லா அந்த ட்ரெஸ்ல வந்து நம்ம எம்ப்ராய்டரி ஒர்க் எம்பெட் பண்ணி வச்ச மாதிரி இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் வந்து அந்த ட்ரெஸ்ஸை வந்து ரொம்ப அழகுபடுத்துது. தட் இஸ் கால்ட் எம்பெடட் ஜடா அப்படின்னா. ஓகே, சிர்ஃப் முஹ் கோலே ஹுயே ஹே அப்னா. அதாவது கோலே அப்படின்னா ஓபன்ட். எது மட்டும் திறந்திருக்கு அப்படின்னா உங்களோட முகம், சாந்துடைய ஃபேஸ், அதுதான் அந்த மூனே. So as I said earlier, அந்த மூன் ஃபுல் மூன் ரவுண்டா இருக்கு இல்லையா? அதுதான் வந்து அதோட முகமா இமேஜின் பண்ணிக்குது. அதோட ட்ரெஸ் ஃபுல்லா வந்து இந்த ஆகாயமா ட்ரெஸ்ஸா இமேஜின் பண்ணிக்குது அந்த பொண்ணு.
ஓகேவா? சோ எது திறந்திருக்குன்னு சொல்லுது? உங்களுடைய முகம் மட்டும்தான் வந்து இட் இஸ் ஓபன். எப்படி இருக்கு அதோட முகம் அப்படின்னா கோரா சட்டா. சோ கோரா அப்படின்னா நல்லா பிரைட்டா இருக்கு. சட்டா அப்படின்னா சிட்டா. ஓகே, சிட்டா அப்படின்னா வந்துட்டு ஒயிட் இன் கலர். ஓகே, கோரா சிட்டா, யூ ஆர் பிரைட் அண்ட் ஒயிட் இன் கலர். அப்புறம் கோல் மட்டோல். கோல் மட்டோல் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரவுண்ட் இன் ஷேப்னு அர்த்தம். ஓகே, மட்டோல் டசன்ட் ஹாவ் எனி மீனிங் செப்பரேட்லி. கோல் மட்டோல்ங்கிறது ஒரு ரைமிங் வேர்டா, துக்குவாலே சப்தா நம்ம சொல்றோம் இங்க. ஓகே, துக்குவாலே மீன்ஸ் ரைமிங் வேர்ட் இல்லையா? சோ கோல் மட்டோல் அப்படின்னா நல்லா ரவுண்டா இருக்குது உங்களோட ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு in this paragraph she is describing about what? The shape of the moon. First, Tiruche Nazar. Okay. Second, the dress the moon is wearing. Kul Akash. And the dress la enna irukku? Taron Jada. All the stars are being embedded in the dress. And நீங்க உங்க முகத்தை மட்டும் தான் காமிக்கிறீங்க. அது எப்படி இருக்கு அப்படின்னா it is bright, கோரா and white, சிட்டா. அதுக்கப்புறம் your face is totally round in shape, கோல் மட்டோல். ஓகே, so next stanza போலாமா? ஓகே, அடுத்தது வந்து अपनी पोशाक को फैलाए हुए चारों सिमत आप कुछ तिरछे नजर आते हैं जाने कैसे खूब है गोकी वाह जी वाह हमको புத்த ஹீ நிரா சமஜா. சோ இது வந்துட்டு என்ன அந்த பொண்ணு நினைக்குது அப்படின்னா நீங்க வந்து வேர் பண்ணிருக்கிற அந்த ட்ரெஸ், போஷாக் அப்படின்னா த ட்ரெஸ், isn't it? சோ போஷாக்னா ட்ரெஸ் வேர் பண்ணிருக்கோம் இல்லையா? அப்பனி போஷாக் உங்களுடைய ட்ரெஸ் வந்துட்டு கி ஃபைலாயி. ஃபைலாயினா உங்க ட்ரெஸ் வந்து எல்லா பக்கமும் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. ஃபைலாயினா your dress is being spread everywhere. சாரும் சிமட் அப்படின்னா all the four directions, எல்லா பக்கமும் வந்து உங்க ட்ரெஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. ஆனா என்ன ஆகுது, உங்களோட முகம் அந்த ரவுண்டா இருக்கக்கூடிய அந்த முகம் மட்டும் அப்படியே இல்ல, அது மாறுது. ஆப் குச் திரச்சே நசர் ஆத்தே ஹே. சோ நீங்க வந்து எங்களுக்கு எப்படி காட்சி அளிக்கிறீங்க அப்படின்னா திரச்சே நசர். திரச்சே நசர் மீன்ஸ் அந்த பிறை நிலாவா வந்து அப்பப்ப தோன்றிடுறீங்க நீங்க. ஹே ஜானே கைசே கூப் ஹே ஜோ கோகி அப்படின்னா இட் மீன்ஸ் இப்படி நீங்க மாறது வந்து என்ன அர்த்தம்? கூப் ஹே கோகி அப்படின்னா வாட் டஸ் இட் மீன் ஃபார் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே வந்து அதுக்கான பதிலும் சொல்லுது. அந்த பொண்ணு என்ன பதில் சொல்லுது அப்படின்னா வாஹ் ஜி வாஹ் ஹம்கோ புத்து ஹீ நிரா சமஜா ஹே. நீங்க வந்து எங்களை எல்லாத்தையும், ஹம்கோ அப்படின்னா எங்களை எல்லாத்தையும் புத்துன்னு நினைச்சிட்டீங்களா? புத்து. சோ புத்து அப்படின்னா என்னது? ஃபூல், முட்டாள்னு நினைச்சிட்டீங்களா? நிரா சமஜா. சமஜா மீன்ஸ் ஹாவ் யூ தாட் அஸ் as a fool அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து என்ன ஆன்சர் பண்ணுது அப்படின்னா ஹம் சமஜ்தே ஹி நஹி ஜைசே கி ஆப்கோ பீமாரி ஹே. சோ எங்களுக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னா சமஜ்தே ஹி நஹி ஜைசே கி ஆப் பீமாரி ஹே. சோ பீமாரி அப்படின்னா உங்களுக்கு உடம்பு வந்து ஏதோ சரியில்லை. ஆப்கோ அப்படின்னா இங்க இட் இஸ் டினோட்டிங் த மூன் இல்லையா? சோ யூ ஹாவ் சம் ப்ராப்ளம் வித் யுவர் பாடி. பீமார் அப்படின்னா சம் டிசீஸ் இஸ் தேர் ஃபார் யூ. சோ அதனாலதான் நீங்க இந்த மாதிரி இருக்கீங்க. आप कटते हैं तो कटते ही चल जाते हैं और बटते हैं तो बस यानी कि बटते ही चल जाते हैं. Let us see the meaning of this. Okay, आप कटते हैं तो कटते means decreasing. So நீங்க வந்து உங்களோட ஃபுல் மூன்ல இருந்து அப்படியே குறைஞ்சிட்டே வரீங்க அப்படின்னா तो घटते ही चले जाते हैं, டிக்ரீஸ் ஆயிட்டே போயிடுறீங்க. So we know that right from the day of பூர்ணிமால இருந்து அந்த ஃபுல் மூன் வந்து அதோட ஷேப் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணிட்டு வந்து it will end in what? No moon day or new moon day.
ஓகே, அமாவாஸ்யான்னு சொல்வோம் இல்லையா? சோ அதுதான் டிக்ரீஸ் ஆயிட்டே போயிடுறீங்க. அதுக்கப்புறமா அண்ட் படுத்தே ஹேத்தோ திருப்பி வந்து இன்க்ரீஸ் ஆகுறீங்க அப்படின்னா படுத்தே ஹேத்தோ பஸ் யானி கி படுத்தே ஹி சலே ஜாத்தே ஹை இன்க்ரீஸ் ஆயிட்டே போறீங்க. படுத்தே ஹி யூ கீப் ஆன் இன்க்ரீசிங் யுவர் சைஸ். ओके, दम नहीं लेते हैं जब तक बिल्कुल ही गोल न हो जाए. बिल्कुल गोल. So दम அப்படின்னா you are not taking any rest ன்னு அர்த்தம். Okay. So दम नहीं लेते हैं, you don't take any rest at all. நீங்க வந்து அப்படி வளர ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அந்த கோல் ந ஹோஜாயே அந்த ரவுண்டா ஆகுற வரைக்கும் இந்த ஃபுல் மூன் வர வரைக்கும் பில்குல் கோல் எக்ஸாக்டா அந்த ரவுண்ட் வர வரைக்கும் நீங்க என்ன பண்றீங்க? வளர்ந்துட்டே இருக்கீங்க. ஜப் தக் பில்குல். சோ இது வந்து கவி ஹாஸ் given here space and written these words. அதாவது பில்குல் ஹி, யூ ஹாவ் டு ரீட் இட் வெரி ஸ்லோலி. அதாவது அந்த மூன் வந்து எப்படி வளருதோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து கொடுக்க கூடியதற்காக இந்த பில்குல் அப்படிங்கிற வேர்டை வந்து கவி வந்து இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி எழுதியிருக்காங்க. ஓகே, சோ கோல் ந ஹோ ஜாயே பில்குல் கோல். சோ நீங்க வந்து இந்த ரவுண்ட் ஷேப் வர வரைக்கும் என்ன பண்றீங்க? தம் நஹி லேத்தே, யூ டோன்ட் டேக் எனி ரெஸ்ட் அட் ஆல். ஓகே, यह मरज आपका अच्छा ही नहीं होने में आता है. यह मरज. सो मरज அப்படின்னா அந்த டிசீஸ் தான். அகைன் இந்த டிசீஸ் வந்துட்டு आपका अच्छा ही नहीं होने में, இது வந்து உங்களுக்கு நல்லாவே இல்ல. இட் இஸ் நாட் குட் டு யூ டு பி லைக் திஸ். आता है, ஆனாலும் நீங்க எப்படி இருக்கீங்க? இதே மாதிரி தான் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுறீங்க. இன்க்ரீஸ் ஆகி ரவுண்ட் ஷேப் வரீங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுறீங்க? அகைன் யூ ஸ்டார்ட் டிக்ரீசிங். டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அப்பவும் நீங்க ரெஸ்டே எடுக்க மாட்டேங்கிறீங்க. யூ கீப் ஆன் டிக்ரீசிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து இந்த போயமை வந்து முடிக்கிறாங்க. ஓகே, so this very cute little poem you can easily understand this poem. Okay, fine. Now let us go to the book back exercises. Prashan Abhyas. So Kavita say from the poem, आप पहने हुए है कुल आकाश. So this was the statement in the poem. இல்லையா? ஒரு லைன் பார்த்தோம்ல, குல் ஆகாஷ் அந்த முழு வானத்தையுமே வந்து நீங்க ட்ரெஸ்ஸா வேர் பண்ணிருக்கீங்க. இந்த லைன் மூலமா माध्यम से लड़की कहना चाहती है कि, so the girl wants to tell us that, see the number 1, चांद तारों से जड़ी हुई चादर ओढ़कर बैठा है. So चांद அந்த மூன் வந்துட்டு தாரோ சே ஜடி ஹுயி, ஜடி அப்படின்னா எம்பெடட், ஸ்டார்ஸ் எம்பெடட் பண்ண அந்த சாதர், சாதர் அப்படின்னா பிளாங்கெட், அந்த நீளமான அந்த பிளாங்கெட் வந்து ட்ரெஸ்ஸா வந்து போத்திட்டு இருக்கு. ஓடுக்கர் அப்படின்னா the moon is wearing the dress, போத்திட்டு உட்கார்ந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங் எடுத்துக்கலாம். One more meaning is चांद की पोशाक चारों दिशाओं में फैली हुई है. அதாவது சாந்துடைய ட்ரெஸ், போஷாக் அப்படின்னா ட்ரெஸ். ஓகே, இந்த மூணுடைய ட்ரெஸ் வந்துட்டு சாரோ திஷாவும், சாரோ திஷாவும் மீன்ஸ் ஆல் த 4 டைரக்ஷன்ஸ், எல்லா பக்கமும் 4 பக்கமும் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. சோ we know அந்த ஸ்கை வந்து எல்லா பக்கமும் இருக்கு இல்லையா? நிலா வந்து வானத்துல இருக்கு, அவ்வளவுதான். பட் இந்த கேர்ளோட இமேஜினேஷன் வந்து இப்படியும் இருக்கலாம். சோ தும் கிசே சஹி மான்தே ஹோ. சோ which do you think it is correct? Okay. So the answer, लड़की यह बताना चाहती है कि संपूर्ण आकाश तुम्हारे चारों ओर है. ऐसा लगता है जैसे यह संपूर्ण आकाश ही तुम्हारा वस्त्र है जिस पर सितारे जड़े हैं. So அந்த लड़की, அந்த பொண்ணு வந்துட்டு यह बताना चाहती, she wants to tell us that இந்த संपूर्ण आकाश,
ஸோ சம்பூர்ணம் அப்படின்னா என்டையர்லி கம்ப்ளீட்னு சொல்றோம் இல்லையா, அதான் சம்பூர்ண. ஆகாஷ் தும்ஹாரே சாரோ ஓர் ஹை, அந்த நிலாவை சுத்தி இருக்கு, உன்னை சுத்தி இந்த ஆகாயம் வந்து இருக்கு. அது எப்படி இருக்கு அப்படின்னா, ஐசா லகதா ஹை ஜைசே யஹ் சம்பூர்ண ஆகாஷ் ஹி தும்ஹாரா வஸ்த்ர ஹை. சோ தும்ஹாரா வஸ்த்ர, உன்னுடைய ஆடை, வஸ்திர அப்படின்னா ட்ரெஸ் இல்லையா. சோ நீ வந்து இந்த ஆகாயத்தையே வந்து ட்ரெஸ்ஸா வேர் பண்ணிருக்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்து இமேஜின் பண்ணுது. சோ அது வந்து ஆகாயம் மட்டும் இல்ல, அதில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரங்கள் இல்லையா. ஜிஸ்பர் சிதாரே ஜடே ஹே, ஜடே மீன்ஸ் எம்பெடட், அதுல வந்து பதிச்சிருக்கு. நட்சத்திரத்தை வந்து ஸ்டார்ஸ் வந்துட்டு அந்த ஆகாயம்ங்கிற அந்த ட்ரெஸ்ல வந்து நல்லா பதிக்கப்பட்டு அந்த அழகான ஆடைய வந்து உடுத்தி இருக்காங்க மூன் அப்படின்னு இந்த பொண்ணு வந்து இமேஜின் பண்றாங்க. ஓகே Okay, next section number 2. कवि ने चांद से गप्पे किस दिन लगाई होंगी, इस कविता में आई बातों की मदद से अनुमान लगाओ और उसका कारण भी बताओ. So कवि வந்துட்டு the poet வந்து चांद से गप्पे, so गप्पेனா நம்ம என்ன பார்த்தோம், chat பண்றது, gossip பண்றது இல்லையா, மூன் கூட ஒரு chatting. கிஸ் தின் லகாயி ஹோங்கி, எந்த நாள் வந்து இந்த சாட்டிங் வந்து நடந்திருக்கும், இந்த பொண்ணு வந்து எந்த நாள், யூனோ மெனி டேஸ் ஆதரே பூர்ணிமா தின் இருக்கு, இல்ல பிறை நிலா நாள், அந்த மாதிரி நிறைய நாட்கள் இருக்கு இல்லையா. சோ எந்த நாள் அன்னைக்கு இந்த பொண்ணு வந்து பேசியிருப்பா மூன் கிட்ட, that is the question. इस कविता में आई बातों की मदद से, சோ நம்ம இந்த கவிதை படிச்சோம் இல்லையா, அதுல வந்த அந்த லைன்ஸ் உடைய ஹெல்ப் வச்சு, மதத் அப்படின்னா with the help of those lines अनुमान लगाओ और उसका कारण भी बताओ. You have to tell according to the கவிதா and நீங்க சொல்றதுக்கான ரீசனும் எழுதணும். Okay, so see the din and the karan. Let us see. First பூர்ணிமா, பூர்ணிமா தின் அப்படின்னா, பூர்ணிமானா என்னது, full moon day அன்னைக்கு வந்து பார்த்திருக்கலாம். ஏன் அப்படின்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் லைன் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல பார்த்தோம்னா she is telling that your face is entirely round in shape. so நம்ம பூர்ணிமா அன்னைக்கு தான் வந்துட்டு நிலா வந்து எப்படி இருக்கும், பூரி தர கோல் நசர் ஆதா ஹை இல்லையா. சாந்த் the moon will be as a full moon only on the பூர்ணிமா day. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அஷ்டமி சே பூர்ணிமா கே பீச். ஓகே, சோ அஷ்டமி சே பூர்ணிமா, அஷ்டமியில இருந்து, அஷ்டமி மீன்ஸ் 8th day, அஷ்டமி சே பூர்ணிமா கே பீச், கே பீச்னா இன் பிட்வீன் தட், அந்த மூன் எப்படி இருக்கும், இது வந்து பிறை நிலாவா இருக்கும் இல்லையா. சாந்த் திரச்சா நசர் ஆதா ஹை. சோ நம்ம போயம்ல வந்துட்டு திரச்சா நசர்னு அந்த பொண்ணு சொல்லி இருக்கிறதுனால she might have seen the moon between these days, between and the 8th அஷ்டமி se பூர்ணிமா ke beach. Okay, and next one is prathama se ashtami ke beach. prathama se, pratamana first day. ஓகே, சே அஷ்டமி கே பீச் அப்படின்னா அந்த மூன் வந்து என்ன ஆகும், ஃப்ரம் த ஃபுல் மூன் வந்து அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே போகும் இல்லையா. சோ அது வந்து ஒல்லி ஆகுது, பத்தலா நசர் ஆதா ஹை. பத்தலா மீன்ஸ் இட் இஸ் பிகமிங் தின் डे बाय डे. ओके, सो मेरे विचार से कवि ने चांद से अष्टमी से पूर्णिमा के बीच गप्पे लगाई होगी. सो अकॉर्डिंग टू माई थॉट, मेरे विचार से कवि வந்துட்டு கண்டிப்பா அந்த பொண்ணு எந்த நாட்கள்ல அந்த நிலாவை பார்த்திருப்பாங்க அப்படின்னா அஷ்டமி சே பூர்ணிமா தின். சோ அது வந்து திரச்சா நசர் வந்துச்சு இல்லையா. ஏன் நம்ம இதை டினோட் பண்றோம் அப்படின்னா she is keep on telling that why you are becoming like this, then பிறை நிலாவா ஏன் வந்து மாறுறீங்க, உங்களுக்கு ஏதாவது டிசீஸ் இருக்கா, அந்த மாதிரி again and again the poet is talking about the திரச்சா நசர். ஓகே, சோ அதனால it is be between அஷ்டமி से पूर्णिमा के बीच. ओके, फाइन. सेक्शन नंबर 3. नई कविता में तुक या छंद के बदले
बिंब का प्रयोग अधिक होता है. இந்த மாதிரி நயி கவிதானா இந்த மாதிரி புதிய போயம்ஸ் எல்லாம் வருது இல்லையா? இப்ப இந்த போயம்ஸ்ல எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி துக்குவாலே சந்துவாலே, அதாவது ரைமிங் வேர்ட்ஸுக்கு பதிலாக, துக்குவாலே means usually the poems will have lot of rhyming words இல்லையா? so அதுக்கு பதிலே means அது இல்லாம இங்க வந்து என்ன யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா, பிரயோக் என்ன பண்ணிருக்காங்கன்னா, बिंब का अधिक प्रयोग होता है. Now what is बिंब? Let us see. बिंब वह तस्वीर होती है. So நம்ம பிம்பம்னு சொல்லுவோம் இல்லையா தமிழ்ல கூட. அதாவது நம்ம ஒரு வார்த்தையை பார்த்தோம் அப்படின்னா அதை நம்ம பிக்சரா நம்ம இமேஜின் பண்ணுவோம். ओके, बिंब वह तस्वीर होती है. तस्वीर அப்படின்னா you are imagining it as a picture. तस्वीर पिक्चर था. जो शब्दों को पढ़ते समय हमारे मन में उभरती है. सो शब्दों அந்த வார்த்தைகளை வந்து நம்ம படிக்கும் பொழுது, படுத்தே சமயனா when you read those words, அதோட பிக்சர் வந்து உங்க மனசுல வந்து வரும். So அந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து போயட் வந்து எழுதுவாங்க. That is also one of the skill to write the poems. Okay, कई बार कुछ कवि शब्दों की ध्वनि की मदद से ऐसी तस्वीर बनाते हैं. So कई बार sometimes வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, சில போயட்ஸ் வந்து ध्वनि की मदद, ध्वनि அப்படின்னா சவுண்ட் வச்சு எழுதுவாங்க. See இப்ப வந்து ரெயின் பத்தி ஒரு போயம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அங்க வந்து எப்படி இருக்கும், அந்த மழை வந்து சல சல சலன்னு பெய்யுதுன்னு சொல்லுவோம், ரிம் ஜிம் ரிம் ஜிம்னு. ஸோ ஒன்ஸ் யூ ஹியர் த ரீட் த வேர்ட் ரிம் ஜிம், நம்மளுக்கு எப்படி தோணும், மழை வந்து பெய்யற மாதிரி ஒரு ஃபீலிங், அந்த பிக்சர் வந்து நம்ம இமேஜின் பண்ணுவோம் இல்லையா? ஐ சி தஸ்வீர் பனாதே ஹே. பேர்ட்ஸ் பத்தின போயம்ல கண்டிப்பா அந்த ட்வீட்டிங் சவுண்ட், சிர்சிரப்பிங் சவுண்ட்ஸ் ஆஃப் த பேர்ட்ஸ், சஹ்சஹாதே அப்படிங்கிற வேர்ட்ஸை யூஸ் பண்றாங்க கவி இல்லையா? सो और कुछ कवि अक्षरों या शब्दों को इस तरह छापने पर बल देते हैं. இன்னும் சில போயட்ஸ் எப்படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அக்ஷரம் அப்படின்னா வேர்ட்ஸையே வந்துட்டு எப்படி பிரிண்ட் பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா. இப்ப நம்மளோட போயம்ல வந்து இந்த வேர்ட் இருக்கு இல்லையா, பில்குல். பில்குல் அப்படின்னா என்னது, எக்ஸாக்ட்லி அப்படின்னு அர்த்தம். பட் அந்த வேர்டை எப்படி போயட் எழுதியிருக்காரு, ஒவ்வொரு எழுத்தா வந்து அக்ஷரத்தையா எழுதி he has given a space here and written there. அப்ப நம்ம we will think, right, ஏன் வந்து கவி இப்படி எழுதியிருக்காரு, what is the reason behind his writing? Okay, that is what is given here. इस कविता के अंतिम हिस्से ना लास्ट पार्ट ऑफ द पोएम ला पातो அப்படினா, चांद को एकदम गोल बताने के लिए, அந்த சாந்த் அந்த மூணை வந்துட்டு ஏக்தம் கோல்னா எக்ஸாக்ட்லி இட் இஸ் ரவுண்ட் அண்ட் ஷேப்னு சொல்றதுக்கு பதிலா கவி எப்படி எழுதியிருக்காரு, बिल्कुल शब्द का अक्षरों को अलग अलग करके लिखा है. இந்த மாதிரி செப்பரேட், अलगனா செப்பரேட் பண்ணி எழுதியிருக்காரு. तुम इस कविता के और किन शब्दों को चित्र की आकृति देना चाहोगे? ऐसे शब्दों को अपने ढंग से लिखकर दिखाओ. So this is one of the method இல்லையா? இந்த மாதிரி லெட்டர்ஸ் அக்ஷரத்தை வந்து செப்பரேட் பண்ணி போல்டுல போட்டு காமிக்கிறது வந்து one of the imaginative skill of the poet. So இந்த மாதிரி நம்ம வந்து இப்ப இந்த போயம் படிச்சோம் இல்லையா, அதுல வந்து எந்த வேர்ட்ஸ் நீங்க படிக்கும் போது அதோட பிக்சர் உங்க மைண்டுக்குள்ள வந்துச்சு. சித்திரக்கி ஆக்ருதி, ஆக்ருதி மீன்ஸ் ஷேப். So what shape did you get in mind? What is the word you read in the poem? Yes, definitely we have these words, right? Chand, moon. சாந்துன்னு சொல்லிட்டாலே நமக்கு வந்து அந்த நைட்ல பாக்குற அந்த மூன் வந்து கண்டிப்பா ஞாபகம் வரும் இல்லையா? We will have the picture of the moon. And in this poem they keep on telling goal mathol. Goal அப்படின்னா round in shape. The poem தொடங்குறதே வந்துட்டு கோல் அப்படிதானே தொடங்குது. So round in shape இருக்குன்னு சொல்லும் போது நமக்கு என்ன ஞாபகம் வருது, அந்த ஃபுல் மூன், அந்த பூர்ணிமா கேத்தின் வந்து we will have the picture of it, isn't it? Okay, same way one more word, திரச்சே. So திரச்சேங்கிற வேர்டு வந்து ரெண்டு இடத்துல வந்திருக்கு இல்லையா? So திரச்சே அப்படின்னா என்னது, அந்த பிறை நிலா.
அந்த ஸ்லாண்டிங் அப்படியே இந்த பிறை நிலாவா இருக்கும் இல்லையா, கிரெசன்ட்னு சொல்லுவோம். ஸோ immediately you imagine the picture of that crescent moon. Okay, so these are all some of the creative skills of the poets. Okay, that's what we have learned now. Fine. Okay, next let us go to Anuman aur Kalpana. Okay, so this is entirely your creative thinking. Let us read what is under that. कुछ लोग बड़ी जल्दी चिढ़ जाते हैं. यदि चांद का स्वभाव भी आसानी से चिढ़ जाने का हो तो वह किन बातों से सबसे ज्यादा चिढ़ेगा? So சில மக்கள், कुछ लोग அப்படின்னா few people, some characters will be like that, they will जल्दी चिढ़ जाते हैं. चिढ़ அப்படின்னா they'll get angry sometimes. Suddenly some people will get angry, they'll start scolding something or the other, isn't it? So yadi chand ka swabhav, ipa suppose it's an imagination. Okay, moon ku vandu adoda swabhav, nila ku ad swabhavam vandu indha mari ஆசானி se chidu jane, ஈஸியா வந்து அதுக்கு கோபம் வர மாதிரி இருக்கு அப்படின்னா அந்த நிலா வந்து எந்தெந்த விஷயத்துக்கு கோவப்படும்? சப்சே ஜியாதா சிடேகா. சிடுகர் வஹ் உன் பாத்தோं का क्या जवाब देगा? சோ அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணும்? உன் பாத்தோं का क्या जवाब, what will the moon tell the answer for those things for which it is getting angry, why it is getting angry? Okay, अपनी कल्पना से चांद की ओर से दिए गए जवाब लिखो. So creative question. कल्पना அப்படின்னா நீங்க think பண்ணிட்டு you have an imagination and you are talking with the moon and discuss with the moon and let you give the answers. Okay, so let us read the answer now. यदि चांद का स्वभाव आसानी से चिढ़ जाने का हो तो वह तिरछे कहे जाने पर जरूर चिढ़ेगा. घटने बढ़ने की बीमारी की बात सुनकर भी उसे बहुत गुस्सा आएगा. Okay, let's stop till here and see the meaning. यदि चांद का स्वभाव, suppose if the moon has a character of getting angry often, ஆசானி से அப்படின்னா ரொம்ப ஈஸியா அதுக்கு வந்து கோவம் வருது அப்படின்னா, சோ எந்த விஷயத்துக்காக அது கோவப்படும் பார்த்தோம்னா, हो तो वह तिरछे कहे जाने पर जरूर चिढ़ेगा. Number 1 is you keep on telling the moon to be तिरछे. तिरछे அப்படின்னா நீ வந்து பிறை நிலாவா மாறுற, crescent moon ஆகுறன்னு சொல்றப்ப அதுக்கு கண்டிப்பா கோபம் வரும். And second one is घटने बढ़ने की बीमारी. நம்ம இந்த போயம்ல பார்த்தோம் இல்லையா, போயட் வந்து பீமாரின்னு சொல்லியிருக்காரு. அதாவது you have some disease, you are not feeling well. என்ன disease அப்படின்னா decreasing and increasing. घटने बढ़ने, घटने means decrease, बढ़ने means increase की बात सुनकर, अद केट उडने उसे बहुत गुस्सा आएगा. So again it will get really angry about it. Okay, वह चिढ़कर यह जवाब देगा कि, so அது கோவிச்சுக்கிட்ட இந்த ஆன்சர் தான் கொடுத்திருக்கோம். என்ன அப்படின்னா, वह तिरछा नहीं है, நான் வந்து तिरछा கிடையாது. I am not a crescent, I am not a what, crescent moon. और ना ही उसे घटने बढ़ने की बीमारी है. and எனக்கு வந்து இந்த மாதிரி டிக்ரீஸ் ஆகிறதோ இன்க்ரீஸ் ஆகிறதோ அந்த மாதிரி ஒரு டிசீஸ் बीमारी எனக்கு இல்ல. यह हमारी नजर का फेर है कि वह हमें तिरछा नजर आता है. அதாவது हमारी नजर का फेर அப்படின்னா நம்மளுடைய பார்வை தான், நம்ம பார்க்கிறது தான். இந்த மூன் வந்து அப்படியே தான் இருக்கு, நம்ம வந்து பார்க்கும்போது அது பிறை நிலாவா மாறுது, இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. இதெல்லாமே வந்து it is all in our vision. नजर அப்படின்னா பார்வை. शायद वह हमें यह भी कहेगा कि अपनी नजर ठीक करवाने के लिए डॉक्टर के पास जाकर चश्मा लगाओ. Okay, so this is just an interesting thing. शायद அப்படின்னா suppose இப்போ நீங்க வந்து இதே மாதிரி என்ன சொல்லிட்டே இருக்கீங்க அப்படின்னா हमें यह भी कहेगा. so moon என்ன சொல்லும் அப்படின்னா, अपनी नजर, உன்னோட கண்களை வந்துட்டு நீ போயிட்டு சரி பார்த்துக்கோ, ठीक करवाने के लिए, so you go and visit a doctor. Okay, डॉक्टर के पास जाकर चश्मा लगा
லகாவோ, நீ கண்ணாடி கூட போட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கோவத்துல மூன் வந்து பேசலாம். Okay, just a creative answer only. You can write your own creative thinking here. Okay, fine. Next, section number 2. यदि कोई सूरज से गप्पे लगाए तो वह क्या लिखेगा? சரி, இப்ப நம்ம இந்த லெசன் வந்து நிலாவும் அது கூட ஒரு உரையாடல், ஒரு chatting, a gossip with the moon. So அதே மாதிரி a gossip with the sun இருந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் அது? சோ अपनी कल्पना से गद्य या पद्य में लिखो. சோ உங்களோட கற்பனை திறனுக்கு ஏற்ற மாதிரி you can either write gadya or padya. That is, you can write a poem or a comprehensive writing. ओके, सो அப்படி நீங்க வந்து ஒரு पैराग्राफ राइटिंग மாதிரி கூட எழுதலாம். इसी तरह की कुछ और गप्पे निम्नलिखित में से किसी एक या दो से करके लिखो. सो அதே மாதிரி இந்த சூரஜ் கே கப்பே மாதிரியே இந்த மாதிரி நிம்னலிக்கித் கீழே கொடுத்திருக்காங்க இல்லையா, இது கூட எல்லாம் நீங்க பேசும்போது எப்படி இருக்கும், என்ன இமேஜின் பண்ணுவீங்கன்னு 1 or 2 you can take and write it according to your creativity. Okay, so if you are talking with a tree, पेड़ மரத்து கூட பேசும்போது எப்படி இருக்கும், இல்ல அப்படின்னா பிஜ்லி கா கம்பா, எலக்ட்ரிசிட்டி அந்த கம்பம் இருக்கு இல்லையா, சோ அது கூட வந்து பேசுறீங்க அப்படின்னா how will be your conversation, what will you write? If you are having a chat with a road, சடக், இல்ல அப்படின்னா பெட்ரோல் pump, அது கூட ஒரு chatting, gossiping means how will you write? Okay, so let us start with the first one, सूरज से गप्पे. so சூரியன் கூட வந்து ஒரு உரையாடல் இருந்தா என்ன பேசுவோம் பாப்போமா? அரே सूरज भाई, ओ my dear brother, okay, इतने क्यों नाराज हो? so why are you so unhappy? नाराज அப்படின்னா ரொம்ப வந்து கவலையா ஏன் இருக்கு? पता नहीं तुम सभी को जलाए जाते हो. so पता नहीं, உனக்கு தெரியலா நீ என்ன பண்ற அப்படின்னா நீ எல்லாத்தையும் வந்து ஜலாயே ஜாத்தே ஹோ. ஜலாயே அப்படின்னா you know the sun அப்படினாலே it is hot, isn't it? so நீ வந்து ரொம்ப வந்து உன்னோட வெப்பத்தை வந்து எங்களுக்கு கொடுக்கற. தபாத்தே ஹோ துனியா கோ ஜீபர். தபாத்தே ஹோ அப்படின்னா ரொம்ப அனலா வந்து நீ வந்து வீசுற இந்த துனியா, இந்த வேர்ல்ட் முழுவதுமே வந்து ஜீபர், எங்க லைஃப் முழுக்க வந்து நீ இப்படிதான் இருக்க. जुलसा देते हो पेड़ से गप्पे. ओके, सो जुलसा देते हो. சோ அதிகமா வெயில் அடிக்கும் போது என்ன ஆகுது, இந்த மரங்கள் எல்லாம் வந்துட்டு it is getting burnt away. पेड़ से गप्पे कभी लाल तो कभी सफेद चांदी से नजर आते हो. so कभी लाल तो see sometimes அது வந்துட்டு எப்படி இருக்கும், ரெட் இன் கலர்ல இருக்கும் சன் இல்லையா, तो कभी सफेद चांदी से नजर आते हो. so sometimes வந்து அப்படியே வெள்ளை வெளிர்னு அந்த நிலாவ மாதிரி கூட எனக்கு நீ தெரியுற. तुम सदा ऊपर जाने देते तो बड़े बड़े वाहने, क्या तुम कैसे इतना पीड़ा सहते हो? तुम सदा ऊपर जाने देते हो. so எப்போதுமே வந்து நீ வந்து என்ன பண்ற அப்படின்னா ऊपर जाने देते हो, you leave everything up. बड़े बड़े वाहने तुम क्या तुम कैसे इतना पीड़ा सहते हो. எப்படி நீ வந்து எல்லாத்தையும் நீ வந்து தாங்கிக்கிற, because sun is seeing everything what is happening, right? so அது வந்து பீடா means the pain. so how do you take all these things with you? Likewise, you can write your own creative poems. Okay, now suppose if you are having a gossip with the tree, पेड़ से गप्पे அப்படின்னா பாப்போமா? हे पेड़ तुम हो कितने कल्याणकारी, छाया देते हो, भोजन देते हो, वर्षा का हो आधार. so a paid, so hey paid तुम हो, நீதான் வந்துட்டு என்னது, கித்தனே கல்யாணக்காரி, கல்யாணக்காரி. so மங்கள், when you see a tree, a very big tree, dense tree, மனசுக்கு வந்து ரொம்பவே வந்து நல்லா இருக்கும். and மெயினா வந்துட்டு என்ன கொடுக்குது மரம், சாயா தேத்தே ஹோ. so it is giving us the shade.
சாயா அப்படின்னா நிழல் தருது. போஜன் தேத்தே ஹோ, நீ வந்து எங்களுக்கு போஜனம் தர, சாப்பாடு தர. So you know the trees gives us lots of fruits. Yes, okay. Varsha ka ho aadhar. So மழைக்கு காரணகர்த்தாவே வந்து நீதான். Okay, likewise let us go to the next topic, sadak. So when you're having a gossip with the road, sadak, hey sadak, tum kitni शक्तिशाली हो. So शक्तिशाली அப்படின்னா so powerful you are. तुम में इतनी सहनशीलता कहाँ से आई है. So உனக்குள்ள இப்படி ஒரு குவாலிட்டி, சஹன்ஷீலதா அப்படின்னா ஒரு சகிப்புத்தன்மை. ரோடு மேலதான் நம்ம put all the vehicles move off, come everything happening, right? So உனக்கு வந்து இவ்வளவு ஒரு சஹன்ஷீலதா வந்து எங்கிருந்து வந்திருக்கு? Okay, small poems you can write it like this. Okay, next when you have a talk with petrol pump. Okay, हे पेट्रोल पंप, तुम्हारे अंदर इतना तेल समाया है. So உனக்கு உள்ளார, அந்தர்னா உனக்குள்ளார இவ்வளவு ஆயில் பெட்ரோல் வச்சிருக்கியா? கித்தனா तेल, how much do you have? यह कभी खत्म होने का काम नहीं लेता. So உன்னோட பம்ப்ல வந்துட்டு கத்தம் அப்படின்னா தீந்து போச்சு அப்படிங்கிற இடத்துக்கே பேருக்கே வந்து இடம் இல்லையோ. तेरे कारण सारी दुनिया सड़कों पर दौड़ रही है. So उन्नालதான், तेरे कारण, it's all because of you, the whole world, सारी दुनिया सड़कों पर दौड़. सड़कों அப்படின்னா ரோட்ஸ்ல வந்து ஓடுறாங்க, ஓடிக்கிட்டு இருக்காங்க. because all the vehicles mostly run by using petrol, இல்லையா? तुम में यह शक्ति कहाँ से आई है. So உனக்குள்ள இருக்கிற இந்த சக்தி வந்து எங்க இருந்து வந்திருக்கு? ஓகே, யா. நெக்ஸ்ட் பிஜலி கா கம்பா, அதாவது எலக்ட்ரிசிட்டி. பிஜலி அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி, கரண்டோட அந்த கம்பம் இருக்கு இல்லையா? சோ அதுக்கிட்ட ஒரு காசிப் பண்ணா என்ன எழுதுவோம் பாப்போமா? ஹே பிஜலி கே கம்பே, சிர் பர் தாரோं का जाले, तुम क्यों लंबे खड़े हो, करंट मारते खूब हो. சோ சிற்பர் நமக்கு தலைக்கு மேலதான் அது இருக்கு இல்லையா? சோ ரொம்ப உயரத்தில் இருக்கு. தாரோं का जाले. சோ தாரோ அப்படின்னா ஸ்டார்ஸ், ஸ்டார்ஸ் மாதிரி நீ வந்து இருக்க. ஜாலே அப்படின்னா அப்பப்ப வந்து அந்த ஸ்பார்க்கிள்ஸ் வரும் இல்லையா? அதுதான் ஸ்டார். தாரோं का जाले அப்படிங்கிறாங்க. तुम क्यों लंबे खड़े हो. சோ तुम, நீ வந்துட்டு ஏன் இவ்வளவு உயரத்தில் இருக்க? லம்பே மீன்ஸ் so height, so long, length, you are so height. current மாறுதே खूब हो. so current வந்து பாஸ் ஆகுது இல்லையா பிஜலியோட கம்பா மூலமா? சோ அந்த கரண்ட் பாஸ் ஆகிறதுக்கு உன்னால மட்டும்தான் வந்து முடியும். ஓகே, fine. Next let us move to Bhasha ki baat. Under that section number 1, Chand sanya hai. So we all know the moon is a sanya. Sanya அப்படின்னா என்னது? நவுன்னு தெரியும் இல்லையா? चांदनी रात में चांदनी विशेषण है. இப்ப चांदनी रात இந்த வார்த்தையில வந்து சாந்தினி அப்படிங்கிறது எதை குறிக்குது? So chandini means moonlight. இங்க வந்து சாந்தினி, இந்த மூன்லைட் வந்து it is an adjective. விசேஷன் அப்படின்னா adjective. ओके, नीचे दिए गए विशेषणों को ध्यान से देखो और बताओ कि. सो नीचे दिए गए ना, सो கீழ இங்க இந்த பாக்ஸ்ல கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ இதுல வந்துட்டு you have many adjectives here. So you have to look into it and answer this. कौन सा प्रत्यय जुड़ने पर विशेषण बन रहे हैं? So प्रत्यय அப்படின்னா சஃபிக்ஸ். so you know what is suffix, right? ஒரு வார்த்தைக்கு கடைசியில நம்ம ஒரு லெட்டர் ஆட் பண்றோம் அப்படின்னா அதுதான் பிரத்யய இல்லையா? சஃபிக்ஸிங் சம்திங் டு a word. ஜுடுனே அப்படின்னா ஆட் பண்றது, ஜாயின் பண்றது. then it becomes an adjective. see here, இங்க சாந்த் அப்படின்னா மூன் இல்லையா? அது வந்து நவுன். பட் சாந்த் கூட நீ சேர்த்துறோம் இல்லையா? சாந்தினி when you tell, it becomes an adjective.
Is it clear, children? So likewise என்ன பிரத்யய வந்து இங்க add பண்ணிருக்காங்கன்னு பார்க்கணும். That is the first thing. Second, इन विशेषणों के लिए एक एक उपयुक्त संज्ञा भी लिखो. Okay, so let us see the answer part. ये सभी विशेषण, so இங்க இருக்கிற எல்லா adjectivesக்குமே வந்து எது சஃபிக்ஸா இருக்கு? பிரத்யய மீன்ஸ் சஃபிக்ஸா எது எந்த லெட்டர் இருக்கு? ஈ மாத்ரா தான் இருக்கு. ஈ பிரத்யய जुड़ने से बने है. ஓகே, சோ இங்க பாருங்க, குலாபி ஈ மாத்ரா வந்திருக்கா. டண்டி, மக்மலி, ஜங்கலி, कीमती, Kashmiri. So all these words which I have given in the boxes are the adjectives exactly. Okay, and in all these adjectives we have e pratyaya. Okay, pratyaya means suffix. Okay, so what is the word? Gulabi pagdi. So pagdi அப்படினா டர்பன் இல்லையா, தலையில கட்டுவோம்ல பகடி. So அது வந்து குலாபி, ஒரு ரோஸ் கலர், பிங்க் கலர்ல டர்பன். Okay, so pagdi is a noun. So they are describing the turban as how? Gulabi pagdi. Okay, like you can tell gulabi kurta, like that. Okay, next word pathina makhmali ghas. So makhmali ghas, ghas அப்படினா வந்துட்டு grass இல்லையா. so அந்த grass எப்படி இருக்குன்னா மக்மலி அப்படினா அந்த பட்டு போன்ற, okay அப்படி சொல்லுவோம் இல்லையா, மக்மலி velvety. okay, that is called makhmali ghas. so it is an adjective. மக்மலி அப்படிங்கிறது ஒரு விசேஷன். okay, same way next வந்து கீமதி கஹனே. so கஹனே அப்படினா jewels. so வந்து கீம்தி, கீம்தி அப்படின்னா காஸ்ட்லி, so ரொம்ப வந்து விலை உயர்ந்த நகைகள்னு சொல்றோம் இல்லையா. so கீம்தி கஹனே, so it is describing about the jewels, it is very costly. okay, next டண்டி ராத் இங்க இருக்கு பாருங்க. so டண்டி ராத் அப்படின்னா the night was very cold. டண்டி ராத், it is very cold. so we can also give டண்டி கீர். அந்த கீர், அந்த பாயாசம் கீர் இருக்கு இல்லையா, அது வந்து நல்லா சில்லுன்னு இருக்கு அப்படி சொல்லலாம் நம்ம. okay, next பாத்தீங்கன்னா ஜங்கலி ஜான்வர். so ஜான்வர் means animal. so ஜங்கலி means wild, the one which lives in the forest இல்லையா. so ஜங்கலி ஜான்வர், wild animal. here it is ஜங்கலி fool இல்லையா. so the wild flowers which grows in the forest. okay, next Kashmiri Kanya, a Kashmiri girl. Kanya, the girl வந்து she belongs to Kashmir. so Kashmiri Kanya, Kashmiri Bhasha, the language, Kashmiri Bhasha. so all these words are viseshans. okay, next section number 2, Gol Matol, கோரா சிட்டா. so இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம போயம்ல பார்த்தோம் இல்லையா. கவிதா மே ஆயே சப்தோं के इन जोड़े, जोड़े அப்படின்னா பேர், இதெல்லாம் பேர்டு வேர்ட்ஸா இருக்கு. மே अंतर यह है कि चिट्टा का अर्थ सफेद है और गोरा से मिलता जुलता है. அதாவது இப்ப இந்த ரெண்டு வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, கோல் மட்டோல், கோரா சிட்டா. சோ இதுல இந்த சிட்டா அப்படிங்கிற வேர்டுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா இட் இஸ் ஒயிட். ஓகே, சிட்டா அப்படின்னா சஃபேது, சஃபேதுனா ஒயிட்னு அர்த்தம் இல்லையா. और गोरा से मिलता जुलता है, मिलता जुलताना इट इज अटैचिंग टुगेदर विथ எது கூட, கோரா. சோ கோரா கூட அது சேர்ந்து வருது இல்லையா. சோ அதே மாதிரி இந்த வேர்டு கோல் மட்டோல் எடுத்துட்டோம்னா, ஜப்கி மட்டோல் अपने आप में कोई शब्द नहीं. நம்ம சொன்ன மாதிரி போயம்ல மட்டோல் அப்படின்னு தனியா அந்த வார்த்தையை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா there is no such word at all. okay, यह शब्द मोटा से बना है. சோ மோட்டா அப்படின்னா ஃபேட்டா இருக்குன்னு அர்த்தம் இல்லையா. சோ அதுல இருந்து ஜஸ்ட் ஒரு ரைமிங் வேர்டா மட்டோல்னு ஒரு வேர்ட் வந்திருக்கே தவிர மட்டோல் அப்படிங்கிற வார்த்தைக்கு தனியா வந்து அர்த்தம் கிடையாது இல்லையா. சோ கோல் மட்டோல் அப்படின்னா ரவுண்ட், ரவுண்டா இருக்கு, அவ்வளவுதான்.
Okay, it is a rhyming word, tukuvale. I say char char shabd yugma. So this is called shabd yugma, word pair nu solvom nama. Soch kar likho. So you have to think and write. And unka vakya mein prayog karo. So vakya appadina you have to make sentences. Prayog means use those words in sentences. Okay, so let us start. First one is khana vana. Okay, so kana vana is a shabd yugma. It is a word pair. Let us see an example sentence for it. Kana vana to acha hi bana hai. So acha hi bana hai, nalla dhaan senjirukanga. Saapadu, samayil saapadu ellam vandu romba nalla irunduchu. So it was very nice appdin solrom illaya. So tukkuvale, kana vana. But separate, when you separate this vana, there is no meaning for it. Just it is a rhyming word attached to this kana. Okay, kana vana. Next பாத்தீங்க அதே மாதிரினா chai vai. Okay, chai vai அப்படிங்கிறதுக்கு ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். यहाँ chai vai का प्रबंध नहीं है. So there is no provision. Prabandh nahi hai na, there is no provision for tea here. Yahan appadina here. Yahan chai vai ka prabandh nahi hai. So in the sentence eduthuto appadina tea, chai adukku mattum da meaning irukku. So it is a tukkuvale. So chai vai. Okay, same way पानी वानी. उसने मुझे पानी वानी भी नहीं पिलाया. So उसने அப்படினா he even didn't give me water at all. தண்ணி கூட அவன் வந்து எனக்கு கொடுக்கல. நஹி பிலாயா அப்படினா எனக்கு தண்ணி கூட கொடுக்கலன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் வந்து நம்ம எப்படி சொல்றோம்? பானி வானின்னு சொல்றோம். Okay, shabd yugma. Next, मोल तोल. So let us see the sentence. दुकानदार से मोल तोल करके ही सौदा लेना. So दुकानदार அப்படினா கடைக்காரர், ஷாப்கீப்பர் இல்லையா? So दुकानदार से मोल तोल करके ही. So मोल तोल அப்படினா பேரம் பேசுறது. பேரம் பேசிதான் நம்ம வந்து என்ன பண்ணோம்? ஒரு ஒப்பந்தத்துக்கு வர முடியும். சௌதா லேனா. Okay, சௌதா லேனா means we have to come to a conclusion. ஒரு ஒப்பந்தத்துக்கு வர முடியும். Okay, fine. Next section number 3. बिल्कुल गोल. कविता में इसके दो अर्थ है. So बिल्कुल गोल அப்படிங்கிறது it was a word we saw in the poem which has two meanings. Number 1 is गोल आकार का. So गोल அப்படினா round in shape அப்படின்னு அர்த்தம். ஆகார் அப்படினா shape. அடுத்தது गायब होना. गायब होना அப்படினா மறைஞ்சு போறது. Okay, गायब means disappear ஆகிறது அப்படிங்கிறதுக்கும் அர்த்தம் இருக்கு गोल. Okay, ऐसे 3 और शब्द सोचकर. So இந்த மாதிரி 3 வார்த்தைகள் நம்ம வந்து think பண்ணி எழுதணும். उनसे ऐसे वाक्य बनाओ जिनके दो अर्थ निकलते हैं. So இந்த மாதிரி நம்ம வாக்கியத்துல வந்து அந்த சென்டென்ஸ், அந்த வேர்ட் யூஸ் பண்ணி எழுதணும். அதுக்கான அர்த்தங்கள் வந்து மாறி இருக்கணும், செப்பரேட்டா இருக்கணும். Okay, let us see the first example. पत्र. So पत्र அப்படின்னா letter இல்லையா? So see the first sentence. वसंत में वृक्षों के पत्र झरने लगते हैं. So வசந்த காலத்துல வந்து விருட்சம் அப்படின்னா மரங்கள்ல இருக்கக்கூடிய பத்ர. So இங்க பத்ர அப்படின்னா லீவ்ஸ்னு அர்த்தம். பத்தா. Okay, so it is given in bracket here. Patra அப்படினா இங்க வந்து it is not the letter. It is called leaves of the trees. So இலைகள் எல்லாம் வந்து ரொம்ப என்ன ஆகும்? ஜர்னே லகதே ஹை. It will start shedding down. ஜர்னே லகதே ஹை, shedding the leaves. Okay, second வந்து as we know பத்ர அப்படின்னா லெட்டர்னு அர்த்தம் இல்லையா? சிட்டின்னு சொல்லலாம். ஆஜ் தாதி ஜி கா பத்ர ஆயா ஹை. சோ ஆஜ் இன்னைக்கு வந்து பாட்டி அம்மாவுடைய லெட்டர் வந்து வந்துச்சு. ஓகே, கடிதம் சொல்றோம் இல்லையா? ஓகே, லைக்வைஸ் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அம்பர். So அம்பர்ங்கிற வேர்டுக்கு the first meaning வந்து வஸ்திரன்னு அர்த்தம். வஸ்திர அப்படின்னா the dress what we wear, வஸ்திரம் சொல்றோம் இல்லையா? So விஷ்ணு பகவான் பீதாம்பர் தாரன் கர்த்தே ஹை. So விஷ்ணு பகவான் வந்து பீதாம்பர்.
सो पीतांबर पीले रंग वाले वस्त्र, पीले அப்படின்னா येलो कलर இல்லையா? सो पीतांबर धारण करते हैं. सो ஆடை வந்து அணிவிப்பாங்க. பீதாம்பர் தாரன் கர்த்தே ஹே. ஓகே, சோ வஸ்திரங்கிற மீனிங். இப்ப அம்பருக்கு வந்து ஆகாஷ் அப்படிங்கிற மீனிங்கும் இருக்கு. ஆகாஷ் அப்படின்னா வானம் இல்லையா? ஸ்கை. चांदनी रात में अंबर की शोभा निराली होती है. सो चांदनी रात அப்படின்னா அந்த மூன் லைட்னு அர்த்தம். சாந்தினினா மூன் லைட், நைட். ஓகே, ராத் அந்த நிலா வெளிச்சம், அந்த நிலா இரவுல வந்து அம்பர் கி ஷோபா அந்த வானத்துடைய அழகு, அம்பர் கி ஷோபா நிராலி ஹோதி ஹே. It will be unique, strange. நிராலி அப்படின்னா தனித்துவமா இருக்கும் அந்த அழக பாக்குறதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கனக். சோ கனக் அப்படின்னா வந்து தங்கம் சொல்லுவோம். சோனா, சோனா மீன்ஸ் கோல்டு. யஹ் ஹார் கனக் சே பனா ஹை. சோ இந்த ஹாரம், நெக்லஸ் போடுவோம் இல்லையா கழுத்துல, அது வந்து கனக் சே பனா. கனக் அப்படின்னா தங்கத்தால செய்யப்பட்டது. It is made out of gold. That is one meaning. Another meaning is dathura. Say, कनक खाने से आदमी पागल हो जाता है. So dathura, it is a fruit of a name. Okay, kanak khane se. So people will go really mad when you eat that kanak. Okay. Next, section number 4. Taki, jabki, chunki, हालांकि. कविता की जिन पंक्तियों में ये शब्द आए हैं उन्हें ध्यान से पढ़ो. सो நம்ம போயம்ல வந்து இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து வருது அப்படின்னா you have to read them carefully. What is that? ये शब्द दो वाक्यों को जोड़ने का काम करते हैं. So these words are used. दो वाक्यों அப்படின்னா ரெண்டு சென்டென்சஸ் வந்துட்டு ஜாயின் பண்ற வேலை. ஜோடனே கா காம் அப்படின்னா ஜாயின் பண்ற வேலையை வந்து இந்த வேர்ட்ஸ் பண்ணும். தாக்கி, ஜப்கி இந்த மாதிரி. सो इन शब्दों का प्रयोग करते हुए दो दो वाक्य बनाओ. Let us make sentences with these words. See the first one, ताकि. Okay. फर्स्ट एग्जाम्पल, आयुष मेहनत कर रहा है ताकि परीक्षा में प्रथम आ सके. सो आयुष इज रियली डूइंग अ हार्ड वर्क. मेहनत कर रहा है அப்படின்னா ரொம்ப வந்து கடுமையா அவன் உழைக்கிறான். சோ அப்ப வந்துட்டு சோ அப்ப சொல்றோம் இல்லையா? சோ தட் பரீட்சா में प्रथम आ सके, he can come first in the examination. Okay, प्रथम அப்படின்னா first place. तुम दवाई खा लो ताकि सुबह स्कूल जा सको. So only if you eat medicine you can go to the school in the morning. सुबह அப்படின்னா morning வந்துட்டு school जा सको. Okay, so ताकि here it is telling only if you eat medicine you can go to school. Okay. Likewise, जबकि அப்படிங்கிற வேர்டை எப்ப யூஸ் பண்ணலாம்னு பாப்போமா? மதன் ने राजेश की मदद की जबकि दोनों में शत्रुता थी. So मदन helped राजेश. मदन ने राजेश की मदद की even though दोनों में शत्रुता थी. Even though they were enemies, enmity were there in between them, but still मदन helped राजेश. ओके, राजा भागा हुआ आया जबकि काफी धूप हो रही थी. सो राजा केम रनिंग. भागा हुआ आया ना केम, भागा हुआ ना केम रनिंग, ஓடி வந்தா. எப்ப அப்படின்னா காஃபி தூப் ஹோ ரஹி தி, ரொம்ப வந்து வெயில் அடிக்கும் போது ஓடி வந்துட்டான். ओके, नेक्स्ट चूंकि. सो चूंकि मैं बीमार हूं इसलिए काम पर नहीं आ सकता. So it is because of the reason I am not feeling well. मैं बीमार हूं. Okay, चूंकि means it is because I am not feeling well. इसलिए काम पर नहीं आ सकता. I am not unable to go for the work. ओके, चूंकि उसे विद्यालय जाना था इसलिए वह जल्दी घर चला गया.
So here chunki means since. Chunki उसे विद्यालय जाना था. Since he had to go to school, इसलिए वह जल्दी घर चला गया. That is why he went to home very quickly. Okay. Next, हालांकि. So first sentence, हालांकि इस साल वर्षा कम हुई, परंतु फसल फिर भी अच्छी हुई. So हालांकि means even though this year we had very little rain. इस साल அப்படின்னா this year. वर्षा कम हुई. वर्षा அப்படின்னா மழை வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு. ஆனாலும் that is what is हालांकि. परंतु फसल फिर भी अच्छी हुई. फसल அப்படின்னா கல்டிவேஷன், crops வந்துட்டு நம்ம கல்டிவேட் பண்ணி எடுப்போம் இல்லையா, அது வந்து நல்லா தான் இருந்துச்சு. Even though we had less rain, we had a good crop cultivation this year. Okay. हालांकि तुम ठीक कहते हो, परंतु लोग नहीं मानते. So even though you tell correctly, तुम ठीक कहते हो, से நீ கரெக்டா சொன்னா கூட மக்கள் வந்து அத அக்செப்ட் பண்ணிக்கல. लोग नहीं मानते, people don't accept what you tell. Okay, fine. Next, let us go to section number 5. Here, गपशप, गपबाजी. क्या इन शब्दों में के अर्थों में अंतर है? तुम क्या लगता है? लिखो. So see these words. What are these words and what is the meaning of these words? Do you have any difference in the meanings? So gup means again gossip. Gupshup, it is also means the same. Gupbazi means again gossiping only. Chat பண்றது, gossip பண்றது தான் இது எல்லாமே. So ये तीनों शब्दों के अर्थ में कुछ अंतर नहीं है. You know, there is no difference in the meanings between these words actually. क्योंकि why? Because no, यह सब गप, okay, की पर्यायवाची शब्द है. So all these words, no, गप, गपशप and गपबाजी all have the same meaning, synonyms. That is what we call as पर्यायवाची शब्द. Okay. Next, कुछ करने को. So this is your subject enrichment activity here. Let us start reading. पृथ्वी के चारों ओर परिभ्रमण करते हुए चंद्रमा भी पृथ्वी के साथ साथ सूर्य का परिभ्रमण करता है. You know, पृथ्वी अर्थ இல்லையா, पृथ्वी அப்படின்னா अर्थ. पृथ्वी के चारों ओर परिभ्रमणனா it is revoluting. Okay, the moon வந்து நம்மளுக்கு தெரியும், it revolves around the earth. அது கூடவே சேர்ந்து என்ன பண்ணுது, அது வந்து சூரியனையும் சுத்தி வருது. Because earth is rotating, revolving around the sun இல்லையா. So सूर्य का परिभ्रमण करता है. इन्हीं दिनों दोनों परिभ्रमणों से वर्ष और मास की गणनाएं होती है. So because of these revolutions only we get years இல்லையா and months. அந்த rotation revolution நாலதான் வந்து நமக்கு months and years and days வந்து form ஆகுது. सामान्यः 30 दिनों के महीने होते हैं. So we know almost 30 days will make a month. जिन्हें चंद्रमा की वार्षिक गति को 12 महीनों में विभाजित करते निर्धारित किया जाता है. So जिनमें in that only चंद्रमा की वार्षिक गति. So गति means speed. Okay, so வார்ஷிக் means annual speed ன்னு சொல்லுவோம் நம்ம. அந்த 1 yearக்கு அந்த மூணுடைய அந்த ஸ்பீட் வந்து को 12 महीनों, we have 12 months இல்லையா, 12 महीनों में विभाजित करके निर्धारित किया जाता है. निर्धारित means it is decided for each and every month. निर्धारित 30 दिनों में 15 दिनों के
दो पक्ष होते हैं. So இந்த ஒரு month எடுத்துட்டா how many days? 30 days இருக்கு இல்லையா? So அதுல வந்து we separate it into two पक्ष, दो पक्ष 15 days வந்து நம்ம separate பண்ணிக்கிறோம். जिन 15 दिनों में चंद्रमा बढ़ते बढ़ते पूर्णिमा तक पहुंचता है उसे शुक्ल पक्ष और जिन 15 दिनों में चंद्रमा गढ़ते गढ़ते अमावास्या तक जाता है उसे कृष्ण पक्ष कहते हैं. Okay, so clearly, so 15 days நம்ம செப்பரேட் பண்றோம் இல்லையா 1 monthல. so जिन 15 दिनों में இந்த which 15 daysல வந்துட்டு சந்திரமா வந்து படுத்தே படுத்தே அது வந்து வளர்ந்து வளர்ந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். ஓகே, மூன் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிட்டு எங்க போய் ஸ்டாப் ஆகும்? பூர்ணிமா தக் பகுஞ்ச்தா ஹே. அத வந்து நம்ம சுக்ல பக்ஷ அப்படின்னு சொல்லுவோம். இது அந்த வளர்பிறைன்னு சொல்றோம். அதுதான் இன்க்ரீசிங் ஆகுதுல, தட் இஸ் கால்ட் சுக்ல பக்ஷ. और जिन 15 दिनों में चंद्रमा घटते घटते, घटते मीन्स डिक्रीज ஆயிட்டே வரக்கூடிய அந்த நாட்கள் வந்துட்டு இட் வில் எண்ட் அப் அட் அமாவாஸ்யா இல்லையா? சோ அத வந்துட்டு நம்ம என்ன சொல்றோம்? தேய்பிறைன்னு சொல்லுவோம் இல்லையா? அது வந்து கிருஷ்ண பக்ஷ அப்படின்னு சொல்றோம். इसी तरह एक वर्ष के 12 महीनों में छह छह माह के 2 अयन होते हैं. சோ இப்ப எப்படி நம்ம மந்த் வந்து 15 டேஸா பிரிச்சு சொன்னமோ அதே மாதிரி தான் ஒரு இயர் 1 year you know we have 12 months. அத வந்துட்டு 6 monthsா பிரிச்சுக்கிறோம். பிரிச்சுட்டு என்ன சொல்றோம்? जिन 6 महीनों में मौसम का तापमान बढ़ता है उसे उत्तरायण और जिन 4 महीनों में मौसम का तापमान घटता है उसे दक्षिणायन कहते हैं. सो उत्तरायणम दक्षिणायनம்னு இந்த 6 months நம்ம பிரிச்சிருக்கோம் இல்லையா? சோ the 6 months அதோட மௌசம் வந்து தாப்புமான் படுத்தா ஹேனா the climate வந்து தாப்புமான் இன்க்ரீசிங், அந்த ஹீட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அது வந்து உத்தராயணம்னு சொல்றோம். அதுக்கப்புறம் மௌசம் கா தாப்புமான் கடுத்தா அப்படின்னா டிக்ரீசிங். ஓகே, டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா அது வந்து தக்ஷிணாயன்னு சொல்றோம் இல்லையா? संवत के 12 महीनों के नाम इस प्रकार है. सो इन हिंदी लैंग्वेज அந்த 12 months ஓட பேர் வந்து நம்ம என்ன சொல்றோம்? சைத்ர. சோ சைத்ர தான் ஸ்டார்டிங், அதாவது மிட் ஆஃப் மார்ச்ல இருந்து மிட் ஆஃப் ஏப்ரல், அதுதான் வந்து சைத்ரன்னு சொல்வோம். அதுக்கப்புறம் வர்றது பாத்தீங்கன்னா வைஷாக். ஓகே, நெக்ஸ்ட் ஜேஷ்ட, ஆஷாட். சோ ஆஷாட் அப்படின்னா the 4th month ஆஃப்டர் த சைத்ர, அது வந்து ஆஷாட் சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஸ்ராவன். ஓகே, நெக்ஸ்ட் கம்ஸ் பாத்ரபத், அடுத்தது ஆஷிவன், கார்த்திக். ஓகே, கார்த்திகை மாசம் சொல்லுவோம் இல்லையா? கார்த்திக். மார்க ஷீர்ஷ, மார்கழி மாசம்னு சொல்றதா நம்ம மார்க ஷீர்ஷ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பௌஷ், மாக், the last year அந்த ஃபால்குன் அப்படின்னு சொல்லிட்டு முடிப்போம். so these are the 12 months here. okay, so next अंग्रेजी कैलेंडर की वार्षिक गुना सूर्य के चारों ओर पृथ्वी के परिभ्रमण की अवधि के अनुसार 365 दिनों की होती है. see according to English calendar. okay, so வார்ஷிக் கணனா அப்படின்னா அந்த annual calendar date படி எப்படி சொல்வோம் நம்ம? the earth takes how many days to revolve around the sun? 365 சொல்வோம். அதான் 365 இல்லையா? इसके महीनों की गणना पृथ्वी के चारों ओर चंद्रमा के परिभ्रमण पर आधारित नहीं है. so இங்க வந்து there is no, it is not based on the moon's revolution. okay, चंद्रमा के परिभ्रमण पर आधारित नहीं है.
ओके इसमें वर्ष के 365 दिनों को ही 12 महीनों में विभाजित किया गया है. So only இந்த வருஷத்துல வந்து இந்த 365 days வந்துட்டு நம்ம எப்படி பிரிக்கிறோம் 12 months வந்து பிரிச்சிடுறோம் according to English calendar. इस कैलेंडर के सभी महीनों 30 दिन के नहीं होते हैं. So according to this calendar, each and every month will not have 30 days, isn't it? So few months will have 30 and few other months will have 31. Okay, so April means April, November, June, September, इनके है दिन 30. Okay, so all these months will have 30 days. February है 28, you know, February will have 28 days. बाकी सब 31 and the other rest of the months, இல்லையா, January, March. So மீதி இருக்க மாசத்துக்கெல்லாம் வந்து 31 days அப்படின்னு பிரிக்கிறோம். So this is all according to our English calendar. Okay, now नीचे 2 प्रकार के कैलेंडर दिए गए हैं, इनको देखो और प्रश्न के उत्तर दे. So see this calendar here, it is both together combined. Okay, both English as well as Hindi month as is been given here. Okay, 1 to you have full 30 days given here. Okay, now based on this, let us read the question part. Okay, so this you know it is an English calendar date, right? Sunday, Monday, Tuesday, Wednesday, Thursday, Friday and Saturday is given here. Okay, fine. Now let us move to the question part. ऊपर दिए गए कैलेंडरों में से किस कैलेंडर में चंद्रमा के अनुसार महीनों के दिन दिए गए हैं? Okay, so I have gone to this calendar section. Can you see here Samvattu? So the year is given here for you. Okay, इन कैलेंडरों में संवत 2063 वाला कैलेंडर चंद्रमा के अनुसार है. So that is based on the moon. Okay, the dates are based on the moon's revolutions. Fine. Next question, दिए गए दोनों कैलेंडरों के अंतर स्पष्ट करो. So what is the difference between the two calendars? As we saw already, we have learned right about both the calendars. हमारे आसपास दोनों कैलेंडरों का इस्तेमाल करते हैं. So we use both the calendars, isn't it? So अंग्रेजी महीने की तारीख देखने के लिए होता है. So अंग्रेज, the English calendar is mainly used to see the date. Okay, तारीख means we use English calendars to see dates. Fine. Okay, कृष्ण पक्ष और शुक्ल पक्ष का क्या अर्थ होता है? So what is the meaning of this कृष्ण पक्ष and शुक्ल पक्ष? What we have read already. Okay, कृष्ण पक्ष को अर्थ है महीने का वह पक्ष 15 दिन में पूर्णिमा के अगले दिन से लेकर अमावास्या तक होता है. So what is कृष्ण पक्ष? कृष्ण पक्ष के अर्थ है महीने का वह पक्ष जो पूर्णिमा के अगले दिन, so next day of the full moon, पूर्णिमा, அந்த பூர்ணிமாவோட அடுத்த நாள்ல தொடங்கி लेकर அமாவாஸ்யா தக் होता, அதாவது அது வந்து என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆயிட்டு போகும் இல்லையா, அதை வந்து நம்ம கிருஷ்ண பக்ஷ அப்படின்னு சொல்றோம். ததா शुक्ल पक्ष, शुक्ल पक्ष அப்படின்னா அமாவாஸ்யா से अगले दिन, so अमावास्या அடுத்த நாள்ல இருந்து यानी प्रतिपदा से लेकर पूर्णिमा तक, அதாவது வளர்பிறைன்னு சொல்வோம். It is increasing இல்லையா, so that is called what பக்ஷ, शुक्ल पक्ष அப்படின்னு சொல்றோம். Okay, so with this we have come to the end of the session. Hope you all understood this little poem and its exercises part. Now please subscribe to my South to North YouTube channel. If you have any queries, please mail me at vijiswebacademy@gmail.com, or you can WhatsApp to this number also. See you soon at the next lesson. Thank you.